அஹமதை வந்து ஃபர்ஸ்ட் எங்க நான் மீட் பண்ணேன்னா, ரேடியோ சிட்டி ஆஃபீஸ்ல இருந்து அவர் ஒரு சிஓவா இருந்தார். ரேடியோ சிட்டியில் வந்து வாஸ் ஹெட்டிங் ரேடியோ சிட்டி. ஓ. ஸோ நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு தான் போனேன். ஏதோ ஒரு படத்துக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். இந்த மாதிரி கற்ற தமிழோ ராமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு படத்துக்கு தான் இன்டர்வியூ போயிருந்தேன். அப்போ ஆர்ஜேவா இருந்தது வந்து கோபி, நம்ம நீயா நானா கோபி. அப்போ கோபி தான் சொல்றாரு, எங்களோட சிஓ உங்களை வந்து மீட் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு மீட் பண்ணணும் சொன்னா, போய் மீட் பண்றா, ஃபுல்லா ஹேம்பர் கொடுக்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்போ அஹமத் ஓப்பன் பண்றாரு, சார் நான் ஐம் ஆக்சுவலி இந்த சிஓவா இருக்கிறேன் நான் இங்க, பட் என்னோட ரியல் ட்ரீம் இஸ் டு டைரக்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, ஓகே ஓகே, நான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கலண்ணா. அப்போ அப்படியா, இவங்க ஒயிட் காலர் ஜாப் எப்படி இவங்க வெயிலெல்லாம் வந்து எப்படி வந்து டென்ஷன் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லி, அப்படியே ஓகே ப்ரோ நான் நம்பர் எடுத்துங்க இது பண்ணுங்க. ஸோ அப்போது டெக்ஸ்ட் பண்ணார் ஒரு 1 வீக். அப்புறம் கதைகள்லாம் கேட்குறோம், ஃப்ளைட்லேருந்து வராரு, ஒரு ஹைஜாக்கு அந்த மாதிரி ஒரு கதை, அப்புறம் 2-3 கதை சொல்கிறாரு. அப்புறம் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு சொல்லி ஒரு டைட்டிலில் எனக்கு அனுப்பிச்சு விடுறாரு. ப்ரோ ஐ காட் ஒன் ப்ரொடியூசர், ஸோ யூ வாண்ட் லிசன் டு த ஸ்கிரிப்ட். ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் கேட்குறேன், கேட்டுட்டு சூப்பராக இருக்கு ப்ரோ, செகண்ட் ஹாஃப் நீங்கள் சொல்லுங்கள். உனக்கு செகண்ட் ஹாஃப் கேட்குறேன். அப்புறம் ஏதோ சம்பளம் கிம்பளம்லாம் ஒத்து வரல. தென் ஜெய் வச்சு பண்ணிட்டாரு. வாமனன் சொல்லி ஒரு படம், அதுதான் மறைந்திருந்து பார்க்கும். ஒரிஜினல் டைட்டில் இஸ் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன.